இந்திரா காந்தியும் கலைஞரும் சேர்ந்து இந்த கட்சியை இந்த ஆட்சியை கலைச்சாங்க பாருங்க, அது வந்து அவங்க செய்த தேசத்துவம். இந்திரா காந்தியை அந்த மாதிரி செய்திருக்க கூடாது. ஏன்னா நல்லது செய்யாட்டினாலும் கெட்டது செய்யாம அந்த கொஞ்சம் நஞ்சம் அவர் மேல இருந்த நம்பிக்கை எல்லாருக்கும் விட்டு போச்சு. அதுக்கு பிறகு வந்து அப்படியே குரூப்பா போய் திரும்ப திமுகவுல சேர்ந்துட்டாங்க ஆட்கள். இப்படி அந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டது. அப்பதான் அவர் வருத்தப்படுறாரு, ஆகா நம்ம தெரியாதனமா ஜெயலலிதாவை கொண்டு வந்துட்டோம். போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க ஜெயலலிதாவுக்கு முன்னிலைப்படுத்தி. அப்போ எம்ஜிஆர் அந்த கட்சிக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் இப்படி செஞ்சா? அம்மு சொன்னாலா? அவரை கட்சியை விட்டே விளக்குறாரு. ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்கள கட்சியை விட்டு விளக்குறாரு. ஏன்னா அந்த நேரம் வந்து ஜெயலலிதா தேவைப்பட்டாங்க. அப்ப வேற யார் போய் ஓட்டு கேட்டு இருந்தா கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? போட்டிருப்பாங்கன்ட்டு. நடிகை எனும் அவதாரம் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு வறுமையின் சூழல்ல ஏற்பட்டதா நீங்க சொன்னீங்க. அரசியல் அவதாரம் எம்ஜிஆரால் ஏற்பட்டதா? ஆமா, கண்டிப்பா. அதாவது எம்ஜிஆருக்கு அந்த நேரம் எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம். அரசியலுக்கு அவர் நினைக்கிறாரு, நம்ம அரசியலுக்கு வந்துட்டா மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது செய்யலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு வர்றாரு. ஆனா இது பெரிய புதைகுழி மாதிரி பிடிச்சி இழுக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல. இவர் வந்து படிச்சவங்க எல்லாம் வாங்க எங்க கட்சிக்கு அப்படின்னு இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு படிச்சவங்க வாங்க, நீங்க எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு இந்த கட்சியை வச்சு இந்த முதலமைச்சர் பதவியை வச்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. ஏதோ மக்கள் நமக்கா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படி கூட இருக்கிற எல்லாரும் நினைக்கணும். முதல் 2 வருஷம் வந்து எல்லாரும் குயட்டா இருந்தாங்க, அப்படியே அமைதியா போச்சு, நல்லபடியா ராமராஜ்யம் நடந்தது. அப்போ இன்ஃபேக்ட் இன்னொன்னும் கர்நாடகாவில் ராமகிருஷ்ண ஹெக்டே, இங்கே ஆந்திராவில் ராமாராவு, பாண்டிச்சேரியில் ராமச்சந்திரன் முதல்ல வந்த அதிமுக முதல்ல ஆட்சியை பிடிச்சது பாண்டிச்சேரி தானே. அது 4 மாநிலத்துல தென்னிந்தியாவே வந்து ராமராஜ்யமா இருந்த காலம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. ஆனா இந்திரா காந்தியும் கலைஞரும் சேர்ந்து இந்த கட்சியை இந்த ஆட்சியை கலைச்சாங்க பாருங்க, அது வந்து அவங்க செய்த தேச துரோகம். இந்திரா காந்தியை அந்த மாதிரி செய்திருக்க கூடாது. ஏன்னா இவர் ஒரு நல்லாட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. நல்லாட்சி நடத்தும் போது நல்லது செய்யாட்டினாலும் கெட்டது செய்யாம இருக்கணும். அதை கலைச்சு விட்ட உடனே அந்த கொஞ்சம் நஞ்சம் அவர் மேல இருந்த நம்பிக்கை எல்லாருக்கும் விட்டு போச்சு. அதுக்கு பிறகு வந்து அப்படியே குரூப்பா போய் திரும்ப திமுகவுல சேர்ந்துட்டாங்க ஆட்கள். சேர்ந்துட்டு அப்புறம் வந்தாங்க. கை கழுவுன உடனே இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னது இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் போலயே, இதை நம்ம ஜெயிச்சே ஆகணுமே. அவருக்கு வெற்றி ஒரு குறிக்கோள் இல்லையா, விட்டுட்டு போக முடியாது, இறங்கிட்டோம். அப்போ அவர் வந்து அதுக்கடுத்து ஆட்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து நிறுத்துறாரு. பணம் எலெக்ஷன்ல செலவழிக்க கூடியவங்க, ஜெயிக்க கூடியவங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் மீன் கடைக்காரு, டெய்லரு, இப்படி எல்லாம் ஆளுகளை நிறுத்தினாரு. எவன் நல்லவன் தெரியுதோ அவனை நிறுத்துவார். இப்ப பணம் உள்ளவங்களை நிறுத்தணும், ஏன்னா செலவு பண்ணணும், போன தடவை மாதிரி இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சு. அதுக்கடுத்து வரும்போது இது 80 அந்த இதுல அப்புறம் வரும்போது 84ல எம்ஜிஆர் சோமலாம போச்சுன்னு வைங்க. அதுக்கு இடையில கலைஞர் கொடுத்த ஒரு குடைச்சல்ல மீனவர் போராட்டம் நடக்குது, துப்பாக்கி சூடு. விவசாயிகள் போராட்டம் நடக்குது, துப்பாக்கி சூடு. நெசவாளர் போராட்டம் நடக்குது. இவங்கிட்ட இருந்து கைத்தறியை வாங்கி எல்லாருக்கும் இலவச வேட்டி சேலன்னு கொடுத்து அதை நிறந்துட்டாரு. இப்படி எல்லா துறைகள்லையும் போராட்டம், எல்லா துறைகள்லையும் வந்து குடைச்சல், ரொம்ப துன்பம் கொடுக்கவும் தான் அவர் என்ன பண்றாரு, நம்ம ஆட்சியை பார்க்கறதா கட்சியை பார்க்கறதா, கட்சியில வேற ஆட்கள் வந்து ரொம்ப அடங்காம இருக்காங்க, பழைய மாதிரி இல்லை. ஏன்னா இந்த தடவை நம்ம பணக்காரங்களை கொஞ்சம் உள்ள விட்டுட்டோமே, அவங்க பணம் சம்பாதிக்க பார்ப்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வந்து ரசிகர்கள் மட்டும் இருந்தாங்க முதல் 2 வருஷம், அவங்க எம்ஜிஆருக்காக உழைச்சாங்க. இப்ப வந்து பணக்காரங்க தெரியாதவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. நம்ம இவர் பீரியட்ல சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் நினைச்சு வந்தவங்களே நிறைய. அப்ப அவங்க அந்த வேலையில இறங்கும் போது இவருக்கு அவங்களுக்கு கடிவாளம் போடுறதா இல்ல கட்சியை வந்து பலப்படுத்துறதா ஒன்னும் தெரியல. அப்போ அவருக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. யோசிக்கிறாரு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த பெண்ணு தனியா இருக்குது, படிச்சது, இதுக்கு ஒன்றும் இந்த குடும்பம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், ஹஸ்பண்டுக்கு
அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தனியா இருக்கு, இதை நம்ம நம்பி அரசியலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் வந்து தனக்கடுத்து அவங்க முதலமைச்சரா வருவாங்க அப்படின்லாம் அவர் நினைக்கல. ஒரு கட்சியை வந்து கட்சி கூட்டங்கள் நடத்தி கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் கொண்டு வர்றாரு. ஆனா இவங்க வந்து ஒரு பெரிய அபரிமிதமான வளர்ச்சி, இவங்களுடைய வளர்ச்சியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்களையும் பார்க்கும் போது எம்ஜிஆருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அப்படின்னா என்னன்னா, அந்த கட்சிக்குள்ள அவ்வளவு அதிருப்தி இருந்திருக்கு. அதிருப்தியாளர்கள் எல்லாம் ஜெயலலிதா பக்கம் சேர்ந்துட்டாங்க. அப்ப நல்லவர்கள் எல்லாரும் ஜெயலலிதா பக்கம். இந்த பணம் சம்பாதிக்கணும் கட்சியை வச்சு ஆட்சியை வச்சு நினைச்சவங்க எல்லாம் மூத்த அமைச்சர்கள் பக்கம். ஏன்னா அமைச்சர்கள் அண்டி அனுசரிச்சு பிழைக்கிறவங்களுக்கு பண வருவாய் இருக்கும். இல்ல அவங்க செய்யறது ஊழல் இவங்க செய்யறது ஊழல்னு சொல்ற ஒரு ஏழை எளிய கட்சிக்காரங்க, இல்ல அந்த நேரத்துல சம்பாதிக்க முடியாதவங்க, இவங்க எல்லாம் ஜெயலலிதாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படி அந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டது. அப்பதான் அவர் வருத்தப்படுறாரு, ஆகா நம்ம தெரியாதனமா ஜெயலலிதாவை கொண்டு வந்துட்டோம், இது வந்து பெரிய ஆபத்தா முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. பயங்கர ஃபைட், கட்சியே ரெண்டா நிக்குது, ஒன்னு ஜெயலலிதா ஃபேக்ஷன், இன்னொன்னு எம்ஜிஆர் ஃபேக்ஷன். அவரளவுக்கு அவர் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாரு. ஆனா அவருக்கு பிறகு வந்து ஜெயலலிதா ஃபேக்ஷன் தானே ஜெயலலிதாவை ஐடென்டிஃபை பண்ணது எம்ஜிஆர் அப்படின்ற விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மேம், ஜெயலலிதா அடுத்து முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்றத எம்ஜிஆரால கணிச்சிருக்க முடியாதுன்னு வச்சுக்கிட்டாலும் இவங்க பெரிய ஆளுமையா வருவாங்கன்னு அவங்க எப்படியாவது கணிச்சதுண்டா? இல்ல, அது அவர் இந்த ஒரு தடவை கையெல்லாம் பாக்குறாருல, பார்த்து இதுக்கு ராஜயோகம் ஓடுது, அம்மு நாளைக்கு பெரிய ஆளா வரும் அப்படின்றாரு. ஆனா அவர் கூட அது வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகுமான்லாம் நினைச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சியிலேயே பெரிய ஆளு, நம்ம தான் கட்சியில அதை பெரிய ஆளா வச்சிருக்கோம்ல, அப்படி நினைச்சிருக்கலாம். நம்ம செத்து போவோம் அதுக்கு அடுத்து இது வரும் அப்படி எல்லாம் நினைக்கல. அவர் அந்த கையில ரேகை பார்த்து அது அவங்க வந்து என்னென்ன படப்பிடிப்புலதான் அந்த போட்டோ நான் பார்த்தேன். ஜெயலலிதா கையை எம்ஜிஆர் பாக்குறது, ரேகை பாக்குறது, அந்த ராஜரேகை ஓடுது அப்படின்னு சொன்னது. இங்க பாரு எனக்கும் இருக்குது, எனக்கும் சொன்னாங்க பானுமதி அம்மா, இந்த பாரு உனக்கும் இருக்குது அப்படின்னு பாக்குறது. அப்பதான் பாக்குறாங்க. அப்ப பக்கத்துல கூட யார் உட்காந்துருப்பாங்க, நாகேஷோ யாரோ, நாகேஷ் அந்த படத்துல இல்ல, யாரோ பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாங்க, இவங்க கை பார்த்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அப்போ எம்ஜிஆருக்கு வந்து நமக்கு சுகம் இல்லாம போகும் அப்படிலாம் நினைக்கல, இவ்வளவு சுகம் இல்லாம போகும். அவர் நினைச்சது கலைஞர் ரொம்ப குடைச்சல் கொடுக்கிறாரு, நம்ம ஆட்களை வந்து அதிருப்தி ஏற்படுத்துறாரு மக்கள் மத்தியில. என்ன அதிருப்தி, விவசாயிகள் வந்து 2 ரூபா கூட கேட்கறாங்க, அந்த நெசவாளிகள் போராட்டம், மீனவர்கள் குடிசைகளை காலி பண்ண சொல்றாங்க, அங்க வந்து கள்ளக்கடத்தல் நடக்குதுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க, கள்ளக்கடத்தல்காரங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்றாங்க. அப்ப குடிசைகளை எடுத்துட்டா கிளியரா இருந்தா நம்ம அவங்கள பிடிச்சிடலாம், இந்த மாதிரி இருக்காதுன்றாங்க. போலீஸ்காரங்க பேச்ச கேட்கறதா, இவங்கள வந்து அப்பாவி ஜனங்களை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சு போராட்டம் பண்றாங்க. அப்ப மக்கள் மத்தியில அதிருப்தி நிலவுது. ஜெயலலிதா போய் எல்லா இடத்துலயும் பேசிட்டு வந்துச்சுன்னா நமக்கு பதிலா அது வந்து நம்ம கட்சிக்காரங்க நம்ம கிட்ட இன்டாக்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த மக்களுடைய அதிருப்தியை போக்குவதற்காகத்தான் அவர் ஜெயலலிதாவை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வான்றாரு. இந்த அம்மா போற இடத்துல எல்லாம் எல்லாரையும் வேலையை விட்டு என்னது சஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி அவங்களே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. அதிரடி நடவடிக்கை தான் அதுதாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது. இம்மிடியட்டா செயல்படுறது, நீ வேலை ஒழுங்கா பார்க்கல, இல்ல வேலையை விட்டு போ அப்படின்றது. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, அதெல்லாம் நீயோ நானோ சொல்லக்கூடாது, அவங்க நம்ம வந்து சொன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றாரு. இல்ல வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கலன்னா சரி இதுவும் சொன்னா கேட்காது, அந்த மாதிரிதான் அவங்க பக்கத்து நியாயத்தை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர சரி அப்படின்னு கேட்டுக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. இந்த விஷயம் பேசும்போது மேம், நீங்க சொல்றீங்க அப்பயே ஜே பக்கம் அதிருப்தியாளர்கள்லாம் அந்த பக்கம் போனாங்க, கிட்டத்தட்ட ஜே அணின்னு ஒண்ணு உருவாகிறத பார்த்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்பயாவது அந்த ஆதரவாளர்களையோ கோபப்பட்டதுண்டா, இல்ல ஜெயலலிதாவே கோவப்பட்ட உண்டா அந்த காலகட்டத்தில்? அதாவது ஜெயலலிதா கோவப்பட்டது பற்றி எனக்கு இப்போ ஒன்றும் டக்குனு ஞாபகம் வரல. ஆனா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க ஜெயலலிதாவுக்கு முன்னிலைப்படுத்தி. அப்போ எம்ஜிஆர் அந்த கட்சிக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் இப்படி செஞ்சா, அம்மு சொன்னாலா, ஏன் இப்படி போஸ்டர் ஓட்டின அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லைனே நானா தான் அவரை கட்சியை விட்டே விளக்குறாரு. ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்கள கட்சியை விட்டு விளக்குறாரு. அப்படி இருந்தும் கூட
ஒரு பெரிய கூட்டம் வந்து ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இப்போ எம்ஜிஆர் வந்து சுகம் இல்லாத அந்த தருணம் வந்து படுத்த படுக்கையாகவே தேர்தலில் வென்றவர் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கும் ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அந்த வேளையில ஜெயலலிதாவினுடைய பிரச்சாரம் தான் ஒரு பெரிய மாற்று சக்தியாக அது உண்மைதான் இருந்தது. ஏன்னா அந்த நேரம் வந்து ஜெயலலிதா தேவைப்பட்டாங்க. அப்ப வேற யார் போய் ஓட்டு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? போட்டிருப்பாங்கன்ட்டு ஆர்.எம். வீரப்பன் போய் கேட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல அந்த கட்சியிலேயே வேற நடிகைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவான், போய் கேட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன்னா எம்ஜிஆர் அனுப்புனது முதல்ல ஜெயலலிதாவை தானே. மக்களை சந்திக்க அவரை தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்புனது ஜெயலலிதாவை. இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும், கட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும்ன்ற நோக்கத்தோட அவர் அனுப்புனது ஜெயலலிதாவை. அப்ப இந்த முறையும் ஜெயலலிதா போய் சொன்னாதானே கேட்பாங்க. அவர் தானே முதல்ல அனுப்பி வச்சாரு. அந்த நேரம் மூத்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவை நீங்க போங்க பிரச்சாரத்துக்குன்றாங்க. அப்புறம் அவர் பிழைச்சு வரும்போது ஜெயலலிதாவை வந்து அவரை போய் பார்க்க விடாம ஏர்போர்ட்ல தடுத்து வச்சிருக்காங்க. தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு கொண்ட மாதிரி இதெல்லாம் செய்யும் போது ஜெயலலிதாவுக்கு கோபம் வர்றது நியாயமா இல்லையா? நம்மள வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா வந்து அந்த வாய்ப்பு வந்த உடனே அதை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்து நம்ம மீண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. அவர் இல்லாத தருணத்துல நம்மளை வெளியே விட மாட்டாங்க. பட் இந்த ஆட்கள் போக சொல்றாங்க, நம்ம போயிட்டு வந்துருவோம், இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம்னு போய் எல்லா இடத்துலயும் நீங்க வெற்றி கனியை எம்ஜிஆரின் பாதத்தில் சமர்ப்பித்து அவரை நான் இங்கு அழைத்து கொண்டு வருவேன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றாங்க. உறுதியோட சொல்றாங்க. அவர் நல்லா இருக்கிறாரு, நீங்க அவரை ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க, அவரை வந்து நான் இங்க கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவேன்றாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு வீடியோ பரவலா அது வந்து ஆர்.எம். வீரப்பன் ஏற்பாட்டுல கொண்டு வந்த வீடியோ. அந்த வீடியோவுக்கு வந்து இட் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் தட் எலெக்ஷன். அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, எம்ஜிஆர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இவர் தான் அங்க பஞ்சு அடைச்சு வச்சிருக்காங்க, ஏதோ பறவை விலங்குகளை பதப்படுத்தி வச்சிருக்க மாதிரில கலைஞர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் இவர் யாரு, நம்ம டி. ராஜேந்தருடைய உழைப்பு வந்து ரொம்ப அபரிமிதமான உழைப்பு. நிறைய என்னமோ காமாட்சி அப்படின்லாம் ஒரு பாட்டு, ரொம்ப சாதாரண மக்கள் பாடுற மாதிரி தாலாட்டு பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு 2-3 கேசட் அவர் வெளியிட்டாரு. அது பாட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க. ஆனா ஓட்டு மாத்தி குத்துவாங்களான்னு தெரியல. பட் குறைஞ்சபட்சம் திமுகவுக்கு விழுகிற ஓட்டையாவது அவங்க தக்க வச்சாங்க. அதுல வந்து டி. ராஜேந்தருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு சொல்றாரு நான் எம்ஜிஆர் எதிர்த்தேன்ட்டு. அவர் அன்னைக்கு வந்து கலைஞருக்கு சப்போர்ட்டா இருந்து இந்த மாதிரி செய்தார். அப்போ ஜெயலலிதா வந்து நான் கண்டிப்பா அவரை நான் கொண்டு வருவேன்றாங்க. ஜெயலலிதாவுடைய வார்த்தையை மக்கள் நம்பினாங்க. இந்த வீடியோவும் வந்து அதுல பாருங்க, அந்த வீடியோல எம்ஜிஆர் பார்த்தா ரொம்ப வயசானவரா இருக்கும். அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்தா கண்ணு இவ்வளவு பெருசு தெரியும். ஆனாலும் மக்கள் அதை பற்றி கவலையே படலை. இவ்வளவுதானா அப்படின்லாம் யாரும் நினைக்கல. ஏன்னா எல்லாருக்கும் அவருடைய வயசு தெரியும். அவர் நலமா இருந்தா போதும், அவ்வளவுதான். அவருக்கு தொண்டை போகும் போதும் மக்கள் வந்து அவரை வந்து தன் வீட்டு பிள்ளையாக ஏத்துக்கிட்டாங்க. அதான் எங்க வீட்டு பிள்ளைன்றது, என் பிள்ளைக்கு கால் போனாலும் சரி, கை போனாலும் சரி, உயிரோட இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படின்றாங்கல்ல. அப்படி ஒரு தாய் உள்ளத்தோட தமிழகம் வந்து அவரை ஏற்றுக்கொண்டது. வேற யாரா இருந்தாலும் இப்ப விஜயகாந்துக்கு தொண்டை ஒரு மாதிரி பிரச்சனை, பேச முடியலன்ற ஒரு பிரச்சனை வரும்போது விமர்சனம் வந்தது. அப்ப வந்து கண்ணதாசனோ மற்றவங்களோ விமர்சனம் பண்ணாங்க. எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுவது இயற்கை. அவங்க நல்லா இருந்தாலும் மோசம் தான் சொல்லுவாங்க, அதை விட்டுருவோம். மக்கள் வந்து திரும்பவும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த தொண்டை அடிபட்டு இருக்கும் போதும் அவர் படத்தை பார்த்தாங்க. முன்னை விட அதிகமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. எப்பா நீ இதுக்கெல்லாம் மனசு தளர விட்டுறாத, நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு இது தகவலை வெளிப்படுத்தினாங்க. படத்துக்கு அதிக ஆதரவு கொடுத்து, அடுத்த தடவை அவர் ரொம்ப அப்படி பேச முடியாமல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு இப்ப மதுரையில எல்லாம் வந்து இந்த ரசிகர் மன்ற மாநாட்டுல எல்லாரும் கத்தி வச்சுக்கங்கன்னு சொல்லும் போதெல்லாம் மறுநாள் பேப்பர்ல அது வந்துருச்சு. பாத்தீங்களா, நான் பேசுனது இப்ப வந்துருச்சுல்ல, அப்ப நான் பேசுறேன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா. அப்படி ஏன்னா அந்த நேரம் வந்து திமுக ரொம்ப கொலைவெறி தாக்குதல் நடத்தின காலம் அது அதிமுக தொண்டர்கள் மேல. சோ உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க ஒரு கத்தி வச்சுக்காங்கன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு கான்ட்ரவர்சியா பேசினாதான் நம்ம பேசணும்ன்ற விஷயம் வெளியே வரும்னு நினைச்சிருக்கலாம். எம்ஜிஆர் என்ன நினைச்சாரோ பேசுபொருளாகணும் ஆகணும் அப்படின்னு நினைச்சு பேசியிருக்கலாம்.
பட் வந்து அப்படி பேச முடியாத தருணத்திலையும் மக்கள் வந்து அவருக்கு வாக்களிச்சு அவரை வந்து எங்க வீட்டு பிள்ளைன்னு ஏற்றுக்கொண்டாங்க.